நம்ம ஒரு வருஷத்துல எவ்வளோ டேக்ஸ் கட்ட போறோமோ அதை முன்னாடியே கால்குலேட் பண்ணி ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சு நம்ம பே பண்றதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் டேக்ஸ். 2 lakhs டேக்ஸ் வருதுன்னு நீங்க கால்குலேஷன் போட்டு 2 lakhs கட்டிட்டீங்க. பட் ஐடி ஃபைல் பண்றப்ப 1.5 lakh தான் வருது. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண அந்த 50,000 ரூபாய் வந்து எனக்கு ரீஃபண்ட் வருமா சார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ்னா என்னது, ஏன் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம இன்கம் டேக்ஸில் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது எதனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. நிறைய பேர் இதுக்கான நோட்டீசஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணுவீங்க. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு வருஷத்தில் எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறோமோ அதை முன்னாடியே கால்குலேட் பண்ணி ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்ல பிரித்து நம்ம பே பண்ணுறதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம பே பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட் 10,000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் கால்குலேட் பண்ணி நீங்கள் அதை ரெமிட் பண்ணணும். செக்ஷன் 208ல் இதை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட், ஏப்ரல் மே ஜூனில் உங்களுக்கு வந்த இன்கம்மை நீங்கள் ஜூன் 15க்குள்ளே ரெமிட் பண்ணணும். 15% ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட். ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன வருதோ அதில் இருந்து 15% வந்து அட்வான்ஸ் டேக்ஸாக நீங்கள் பே பண்ணணும். அடுத்து செப்டம்பர் 15க்குள்ளே 45% பே பண்ணணும். டிசம்பர் 15க்குள்ளே 75% பே பண்ணணும். மார்ச் 15க்குள்ளே நீங்கள் 100% பே பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 4 முறை பண்ணதில் ஏதோ ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் மார்ச் 31க்குள்ளே பே பண்ணாலும் அதை அட்வான்ஸ் டேக்ஸ் கணக்கில் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பே பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூலையில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. வர டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு போர்ஷனும் வந்திருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண வேண்டிய அட்வான்ஸ் டேக்ஸில் ஏதாவது டிஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 1% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுவீங்க. செக்ஷன் 234C இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஜூன் 15லேருந்தே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட டியூ டேட் எப்போவோ அதுலேருந்தே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு டேக்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு கன்சல்டன்ட்டையோ ஒரு ஆடிட்டரையோ அப்ரோச் பண்ணி இந்த அட்வான்ஸ் டேக்ஸை கால்குலேட் பண்ணி முன்னாடியே டேக்ஸை பே பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணுங்க. இப்போ இதே இன்னொரு சுச்சுவேஷனில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ பே பண்ண அட்வான்ஸ் டேக்ஸ் அமௌண்ட்டை அதிகமாக பே பண்ணிட்டீங்க. ஸோ வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 2 lakhs டேக்ஸ் வருதுன்னு நீங்கள் கால்குலேஷன் போட்டு 2 lakhs கட்டிட்டீங்க. பட் ஐடி ஃபைல் பண்ணுறப்ப 1.5 lakh தான் வருது. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண அந்த 50,000 ரூபாய் வந்து எனக்கு ரீஃபண்ட் வருமா சார் அப்படின்னா கம்பல்சரி ரீஃபண்ட் கிடைக்கும். இதுக்கு 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் செக்ஷன் 237 படி வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட எக்ஸஸ் பே பண்ண 50,000 அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு 6% ஆட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும்.